வணக்கம் நண்பர்களே. ஒரு செஸ் கேமை ஸ்டார்ட் பண்ணும்போது, நம்ம ஆரம்பிக்கிற முதல் காயின் ஒவ்வொரு காயினுக்கும் ஒரு ட்ராப் கத்துக் குடுத்துட்டுருக்கோம். அந்த சீரிஸ்ல ஏற்கனவே ராஜாக்கு முன்னாடி இருக்கிற இந்த சிப்பாய மூவ் பண்ணா எப்படி ட்ராப் பண்ணலாம் அப்படி வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதேபோல ராணிக்கு முன்னாடி இருக்கிற இந்த சோல்ஜர், ராஜாவுக்கு ரைட் சைடுல இருக்கிற இந்த பிஷப்புக்கு முன்னாடி இருக்கிற இந்த சிப்பாய், இந்த 3 காயினையும் மூவ் பண்ணா எப்படி ட்ராப் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான கிளிக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அந்த ட்ராப் சீரிஸ்ல இன்னைக்கு 4வது காயின் பார்க்க போறோம். என்னன்னா, இந்த 3ம் இல்லாம இந்த குதிரை இருக்கு பார்த்தீங்களா? குதிரை G2ல இருக்க குதிரைக்கு முன்னாடி இருக்க இந்த சிப்பாயை மூவ் பண்ணி ஆப்போனன்ட் டீமை எப்படி அட்டாக் பண்ண போறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த ட்ராப்போட சக்ஸஸ் ரேட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. என்ன காரணம்னா, இந்த ட்ராப்ல நம்ம ஆப்போனன்ட் டீமை செக்மேட் பண்ண போறது இல்லை. அதுக்கு பதில் ஆப்போனன்ட் டீமோட பிளாக்கோட குயினை வந்து அட்டாக் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படிங்கிற டீட்டெயிலில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிறதாங்க, நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மேல்மேல் ஊக்கமளியும் இந்த மாதிரி புது புது வீடியோ போடுறதுக்கு என்னால் நேரம் ஒதுக்க முடியும். இல்லைங்க, நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்படின்னா வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களோட ஃபீட்பேக் அது பாசிட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல, நெகட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் செக்ஷனில் போட மறந்துடுறேங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த கேமில் நீங்கள் வந்து ஒயிட்டுங்க, ஆப்போனண்ட்டு பிளாக். ஓகேவா? உங்களுக்கு நல்லா காயின் விசிபிளாக இருக்கணும் அப்படிங்கிற நான் இந்த மோடுக்கு மாறிட்டேன். உங்களோட ஃபர்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கணும்னா, குதிரைக்கு முன்னாடி இருக்கிற இந்த காயின் வந்து 2 ஸ்டெப் வைங்க. ஓகேவா? இப்போ பிளாக் என்ன பண்ணுவார், எந்த காயினாலும் மூவ் பண்ணலாம். பட் மெஜாரிட்டி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ராஜாக்கு முன்னாடி இருக்கிற இந்த சிப்பாயை 2 ஸ்டெப் தூக்கி வைக்க வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம், சென்டர் ஆஃப் த போர்டை அவர் ஆக்குபை பண்ணுறதுக்காண்டி இதை பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? உங்களோட 2வது மூவ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிஷப்பை தூக்கி இந்த இடத்துல வைங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்து பிளாக் மூவ் பண்ணணும். பிளாக் எந்த காயினாலும் மூவ் பண்ணலாங்க. இப்போ வந்து ஸ்டார்டிங் தான், இன்னும் ட்ராப் எதுவும் ஸ்டார்ட் ஆகலை. பட் நான் சொல்கிற 3 காயினை தவிர வேற எந்த காயினை மூவ் பண்ணாலும் நீங்கள் இந்த ட்ராப் அப்ளை பண்ணலாம். அந்த 3 காயின் என்ன அப்படின்னா, இந்த காயின் இருக்குங்களா, இந்த காயின் ப்ளஸ் இந்த சிப்பாய் ப்ளஸ் இந்த பிளாக்கு மந்திரி, இந்த 3 தவிர வேற எதையாவது மூவ் பண்ணா கூட நீங்க என்ன பண்ணலாம், இந்த ட்ராப்பை நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஒருவேளை இந்த காயினை எடுத்து இப்படி வச்சுட்டாருன்னா இந்த ட்ராப்பை நீங்க அப்ளை பண்ண முடியாது. இதை எடுத்து இங்க வச்சாலும் நீங்க அப்ளை பண்ண முடியாது. இதை எடுத்து இங்க வச்சாலும் நீங்க அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? அதனால இந்த நல்லா வச்சுக்க, இந்த 3 தவிர எதனாலும் வைக்கலாம். இப்போ இந்த கேஸ் என்ன பண்ணலாம், அவர் என்ன மேபி சென்டர் ஆஃப் த போர்டை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு சோல்ஜர் தூக்கி இந்த இடத்துல வைக்கலாம், இல்லைன்னா குதிரை வைக்கலாம், எதனாலும் வச்சுங்க. ஒரு அசம்ஷனுக்கு இந்த 3 காயினை தவிர வேற ஒரு காயினை தூக்கி வைக்கலாம்னு வச்சுங்களேன். அடுத்து உங்களோட மூவ் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த முன்னாடி மூவ் பண்ண இந்த சோல்ஜரை இன்னொரு முறை தூக்கி வைங்க. ஒரு ஸ்டெப் தூக்கி மூவ் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, வீடியோ அப்படி ஹோல்ட் பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணிட்டு நீங்க ஒரு பிளாக்கா இருந்தீங்கன்னா என்ன நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவீங்க அப்படின்னு மனசுல நினைச்சுக்கோங்க. இப்போ நான் பண்றதும் நீங்க மனசுல நினைச்சதும் சரியாக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வீடியோ ஆன் பண்ணுங்க. இப்போ நான் பிளாக்கா இருந்தா என்ன பண்ணணும்னா, இந்த தனியா இருக்க சோல்ஜர் பாருங்க, ராணிக்கு ஃப்ரீயா இருக்கு. ஸோ நேரா வந்து இந்த சோல்ஜரை இப்படி அட்டாக் பண்ணுவேன். ஓகே, இதுதான் என்னோட மூவா இருக்கணும். ஓகேவா? அடுத்து நான் என்ன பண்ணணும், அதாவது ஒயிட் என்ன பண்ணணும்னா, இந்த மந்திரியை தான் மூவ் பண்ணுவேன். என்ன காரணம்னா, இந்த மந்திரி பாருங்க இப்போ ஓப்பனா இருக்கு. ஒருவேளை ராணி வந்து நம்ம அட்டாக் பண்ணா, மந்திரி அட்டாக் பண்ணா நம்மளால தப்பிக்க முடியாது. ஒரு மந்திரி வேஸ்டா போயிடும், உள்ளுக்குள்ள ஒரு யானை இருக்கு, வேஸ்டா போயிடும். அதனால இந்த மந்திரியை எடுத்து நேரா கொண்டு போய் இதை அட்டாக் பண்ணுவேன். ஓகேவா? இதுக்கு அடுத்து திரும்ப பிளாக்கோட மூவ். பிளாக் திரும்பவும் அதே கண்டிஷன் தாங்க. இந்த மந்திரி, இந்த சோல்ஜரு, இந்த சோல்ஜர், இந்த 3 காயினை தவிர எதனாலும் மூவ் பண்ணலாம். மூவ் பண்ணாலும் நம்ம ட்ராப்ல வரணும் இருக்காருன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்படி வந்து என்ன பண்ணலாம், இதை அட்டாக் பண்றதுக்கு இந்த இடத்துல வைக்கலாம். மேக்ஸிமம் பேர் இதை பண்ணலாம், இதை பண்ணுவாங்க. அப்படி இல்லை என்ன பண்ணுவாங்க, இந்த குதிரையை எடுத்து இந்த இடத்துல வைப்பாங்க. ஓகே, எந்த மூணாலும் வச்சுக்கோங்க. நீ குதிரை வைங்க, இல்லைன்னா இந்த சிப்பாயை எடுத்து இந்த இடத்துல வைங்க. இந்த மூவ் பண்ணிக்கா வச்சுக்கோங்களேன். அடுத்து என்னோட மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னா, நீங்க ஒயிட்டா இருந்தா என்ன பண்ணணும்னா, இந்த குதிரை பார்த்தீங்களா, இந்த குதிரையை கொண்டு போய் நேரா இங்க வச்சு என்ன பண்ணணும், ராணிக்கு செக் வைக்கணும். ஓகேவா? அடுத்து அவர் என்ன பண்ணுவாரு, பிளாக்கா இருந்தா கண்டிப்பா ராணியை தான் மூவ் பண்ணணும். ராணி எங்க வைப்பாரு, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, மைண்ட்ல விடுங்க. நீங்க ஒரு பிளாக்கா இருந்தீங்கன்னா இந்த இடத்துல ராணி எங்க வைப்பீங்க? இல்ல எதுக்காண்டி அப்பப்போ அப்படி சொல்றேன்னா, அப்பதான் நீங்க திங்க் பண்றதும் நான் மூவ் பண்றது ஒரே போல தான் இந்த ட்ராப் வந்து கரெக்டா அப்ளை பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒருவேளை இந்த மாதிரி இருந்தோம்னா என்ன பண்ணுவேன்னா, நேரா கொண்டு போய் இதை கொண்டு போய் இந்த இடத்துல வைப்பேன். என்ன காரணம்னா, ஒருவேளை அவர் எதுவுமே மூவ் பண்ணல அப்படின்னா ஒரே ஒரு மூவ் இந்த இடத்துல மூவ் பண்ணுவோம், என்ன ஆகும், யானைக்கு வந்து செக்மேட் ஆயிரும். ஓகேவா? அதனால இந்த இடத்துல வைக்க நான் நிறைய வாய்ப்பு இருக்கு. பிளாக் இந்த இடத்துல வைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க அதை பத்தி கவலையே போடக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா, என்ன பண்ணிட்டு போடான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வச்சுட்டீங்களா, ஒரு மந்திரி, இந்த மந்திரியை கொண்டு போய் நேரா இந்த சிப்பாயை வெட்டி ராஜாவுக்கு செக் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ திரும்பவும் வீடியோ ஹோல்ட் பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணிட்டு நீங்க பிளாக்கா இருந்தீங்கன்னா பிளாக்கோட நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு மைண்ட்ல நினைச்சுக்கோங்க. ஓகேவா? நான் பிளாக்கா இருந்தா என்ன பண்ணுவோம்னா,
இந்த யானை கொண்டு இங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. என்ன பண்ணுவோம்னா நேராக இதை தான் போய் அட்டாக் பண்ணுவேன். ஓகேவா? அவளை இப்படி அட்டாக் பண்ணால் அவர் வந்து நம்மளோட ட்ராப்பில் மாற்றிட்டு தான் அர்த்தம். ஓகேவா? அட்டாக் பண்ணிட்டாரு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சமயத்தில் இந்த யானை இருக்கு பார்த்தீங்களா, இந்த யானை ஆபத்தான நிலைமை இருக்குது, அந்த யானையை காப்பாற்றணும், அதே சமயம் இந்த ராணியும் விரட்டணும். அப்போ கரெக்டான மூவ் என்ன அப்படின்னா இதை தூக்கி இந்த இடத்துல வைக்க தான் கரெக்டான மூவ். என்ன காரணம் இப்படி வச்சோம்னா ராணியால் நம்ம யானையை வெட்ட முடியாது, ஏன்னா அங்கே குதிரை சேஃப்டிக்கு இருக்குது. அதே சமயம் ராணியால் இந்த குதிரையும் வெட்ட முடியாது, ஏன்னா இந்த இடத்துல வந்து சிப்பாய் சேஃப்டிக்கு இருக்குது. அப்போ கட்டாயம் இந்த இடத்துல இருந்து ராணி வேற வெளியில இடத்துக்கு போகணும். எங்கே போகலாம்? இந்த லைனில் எங்கேயுமே போக முடியாது. போகக்கூடிய ஒரே ஒரு இடம் இந்த இடம் தான், வேற எங்கேயுமே போக முடியாது. அவ்வளோதாங்க, நம்ம ட்ராப்பில் கரெக்டாக ராணி மாட்டிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட மூவ் என்னவா இருக்கணும்னா இந்த குதிரையை எடுத்து நேராக கொண்டு போய் இந்த இடத்துல வச்சு ராஜாக்கு செக் பண்ணிங்களா, ராஜாக்கு செக்கு, சேம் டைம் ராணிக்கு செக்கு. இந்த சமயத்தில் கண்டிப்பா அவர் ராஜாவை தான் மூவ் பண்ணி ஆகணும். ராஜாவை எங்க மூவ் பண்ணாலும் நீங்க என்ன பண்ணலாம், அடுத்த மூளை ராஜாவை சப்போஸ் இந்த இடத்துல வைக்கிற அப்படின்னா நீ உங்களோட அடுத்த மூளை ராணியை வெட்டிடலாம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனல்ல வெறும் செஸ் மட்டும் இல்லைங்க, கியூப் சம்மந்தமா, அதாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கியூப் எப்படி சால்வ் பண்ணுங்கிற நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அது இல்லாமல் சுடு சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதாவது சின்ன பசங்களோட ஐக்யூ பவரை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைட்டாலும் உங்கள் வீட்டில் பசங்க குட்டி பசங்க இருக்காங்களோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் குட்டி பசங்க இருந்தாலும் நம்ம சேனலை ரெஃபர் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கியூபு, செஸ் போர்டு இதெல்லாம் வந்து ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க்கை நான் டேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கிளிக் பண்ணி ரேட்டு பார்த்துக்குங்க. ரேட்டு கம்மின்னு ஃபில் பண்ணி நான் வாங்க, இல்லை இக்னோர் பண்ணுங்க. தேங்க்யூ.